பார்த்தீங்களா? பாருங்கள், இவ்வளோ நேரம் தண்ணியிலேருந்து கஷ்டப்பட்டு நீந்தி தண்ணியில் மூழ்கிருச்சு. அதை காப்பாற்றி இப்போ எங்கள் குடோனுக்குள்ள விட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் தாயோட. அப்பா, நம்ம நாய் அதுக்கு பயத்தில் தொடனே நடுங்குது. நாயே நனைஞ்சு கத்திருச்சு. கத்தினப்புறம் என்னடா ஆகுதுன்னு பார்த்தா நம்ம இதில் இருக்கணும்னு எடுக்கவே முடியல. அவ்வளோ சவுக்க மரங்க, 100 சவுக்க மரம், 150 சவுக்க மரம் இருக்கும். அதுக்கு இடையில எப்படித்தான் போச்சுன்னு தெரியல. சின்ன கேப்பில் போய் குட்டி போட்டுருக்கு. குட்டி போட்டு 2 நாள் ஆச்சு. அது எடுக்கக்குள்ளே மழை, சரியான மழை நனைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் காப்பாற்றி அவனு கஷ்டப்பட்டு இந்த ஆண்டவ புண்ணியத்தில், அண்ணாமலையார் புண்ணியத்தில் காப்பாற்றி இன்றைக்கி பாருங்கள் என்ன குட்டி போட்ட நாய் பெரும்பாலும் கடிக்கும், தொடவே விடாது. நான் காப்பாற்றின பார்த்து ஆனால் நாயை நம்ம அடிச்சிட்டேன். ஆனால் வேறு வழி இல்லை. இருட்டுங்க, கண்டிப்பாக கையை கடிச்சு வச்சுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உதவி செய்கிறது நம்ம கோவத்தில் இருந்துடக்கூடாது. அதனால் அடித்து 2 அடி பற்றி விட்டு குட்டியை எடுத்துகிட்டு வந்து இப்போ போட்டு குட்டியை தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி இப்போ தாய் அங்கே வந்துடுச்சு. வந்தோன்னே அதுக்கிட்ட விட்டப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மழையில் இருந்து கஷ்டப்பட்டதுக்கு அடித்ததுக்கு சாரி. கண்டிப்பாக நீ நல்லபடியாக பெரிய நாயை வந்து நான் வரணும், ஓகேவா? அதுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் பிஸ்கட் எப்போ வச்சுருந்தாலும் பேக்கில் வச்சுருப்பேன். நாய்களுக்கு என் தெருவில் 10-15 நாய் வச்சுருக்கேன். அதுக்கும் பிஸ்கட் போடுவேன். என் குடோன்லேயும் நாய் இருக்குது. இது வந்து இப்போதான் எதார்த்தமாக 2 நாள் போட்டுக்கோங்க, எனக்கு தெரியல. நல்ல வேலை இன்றைக்கி எங்களுக்கு வேலையே கிடையாது. தச்சமாக வந்தேன் வேலைக்கு. அதுவும் 6 மணிக்கு கட்டாயிருப்பேன். இந்த நேரமும் இதில் காப்பாற்றுறதுக்காக நான் 9 மணி வரைக்கும் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் இருக்கிறேன். பிரச்சனை இல்லை. நான் இருந்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் காப்பாற்றினது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த உதவி வந்து நான் உதவின்னு சொல்ல மாட்டேன். இது எனக்கு அண்ணாமலையார் கொடுத்த பொக்கிஷம். அப்படி வந்து அண்ணாமலையார் என்னைக்கு கும்பிட்டனோ அதுலேருந்து நான் உயிரில் எதுவும் தீங்கு பண்ணக்கூடாது, எதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக உதவி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி உதவி வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே உதவிகளுக்காக ஆரம்பித்தேன். நாய் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் நான் உதவி பண்ணுவேன். முடியாத வச்சு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன் கண்டிப்பாக. அதனால் இந்த மாதிரி உதவிக்கு வந்து நான் என்னோடய உயிரை கொடுத்தோட பண்ணுவேன். நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் தெரியாது. இந்த மாதிரி வீடியோ எடுத்து பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உதவி செய்யுங்க. அதுவும் இந்த அனிமல்ஸ் உதவி பண்ணுறதுனால பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். எதுக்கு முடியாததுக்கு அதுக்கு நீங்கள் உதவி பண்ண நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உதவி பண்ணால் என்றைக்கு வந்து அண்ணாமலையார் வழி விடுவார். பாருங்கள் எப்படி தொடவுதுன்னு பாருங்கள். எந்த குட்டியை தொட்டாலும் என்னை எதுவுமே செய்யலை பாருங்கள், ஓகேவா? நல்லபடியாக நைட்டு மக்களே நல்லா உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நல்ல மனசோட நல்லா உதவி பண்ணுங்கள். நல்லா இருங்க. ஆல் தி பெஸ்ட்டு.